இன்கம் எடுக்கலாம். ஒன்று நீங்கள் 2000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதுக்கு போகிறோம். ஓகே, 2000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால் 2000 ஃபஸ்ட்டு நீங்கள் 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த பிஸ்னஸ்க்கு ஜாயின் பண்ணிவிட போகிறீங்க. ஒரு ஹராமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட போகிறீங்களா? ஒரு குடு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட போகிறீங்களா? இல்லை, நீங்களும் ஏர்னிங் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்களோட லைஃப்பையும் ஏர்னிங் பண்ண வைக்கிறதுக்காக நீங்கள் 4 பேர் ஜாயின் பண்ணி போகிறீங்க. லட்சக்கணக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை நம்பி ஒரு 4 பேரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க மைண்ட் பண்ணி கொள்ளுங்க. விளங்கிச்சா? நான் வந்து ரியாலிட்டியா நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன். ஸோ இப்படி நீங்க 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த பிசினஸ் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு 4000 ரூபாய் இன்கம் கம்பெனி உங்களுக்கு தராங்க. அதாவது மொத்தம் 6000 ரூபாய் கம்பெனி உங்களுக்கு தருவாங்க. அந்த 6000 ரூபாவில் 4000 ரூபாய் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஸ்ரீலங்கன் மணியில தான், இலங்கை ரூபாவிலே தான் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். வேற வேற கரன்சிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த அந்த 6000 ரூபாவில் 4000 ரூபாய் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். பேலன்ஸ் 2000 ரூபாய் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், மீள் முதலீடு ஆகும். கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இன்னொரு சான்ஸையும் கொடுக்குறாங்க நீங்கள் ஏர்னிங் எடுக்கிறதுக்கு. ஓகேயா? இப்போ நீங்கள் எப்படி ஏர்னிங் எடுத்தீங்க? நீங்கள் ஜாயின் ஆகி உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸை ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க. அவங்களும் இன்கம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நம்மட கம்பெனியில் வாய்மொழி மூலமான விளம்பரம் செய்யணும். நம்மட கம்பெனியை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச ஓகே, வெரி குட். ஒருத்தர் கேட்டு இருக்கிறாரு மறுக சொல்ல இயலுமா அப்படின்ட்டு. என்ன விஷயம் கேட்டால் இப்போ நீங்கள் நம்மட கம்பெனியில் ஜாயின் ஆகி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் நம்மட கம்பெனியை விளம்பரப்படுத்த போகிறீங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் சும்மா செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இதுக்கு பிறகு நீங்கள் செய்ய போகிறீங்க. கம்பெனி உங்களுக்கு காசு தராங்க. நீங்கள் நம்மட கம்பெனியில் ஜாயின் ஆக வேண்டும் சொன்னால் 2000 rupeesல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? நம்மட கம்பெனியை ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறீங்க. ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களும் உங்களோட ஜாயின் ஆகும் பொழுது கம்பெனி வந்து உங்களுக்கு 6000 ரூபாய் இன்கம் தராங்க. அந்த 6000 ரூபாவில் 4000 ரூபாய் நீங்கள் அப்போவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். பேலன்ஸ் 2000 ரூபாவை கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வச்சுக்கொண்டு மேனேஜ்மெண்ட் டீம் வச்சுக்கொண்டு இருக்க போதில்லை. அந்த பேலன்ஸ் 2000 ரூபாவை கம்பெனி அகைன் உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கம்பெனியில் ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. இது வரைக்கும் ஓகே தானே? அடுத்த விஷயம், நீங்க எப்படி 4000 இன்கம் எடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே உள்ள நபர்களும் நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணிவிட்டீங்க தானே, அந்த நபர்களும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? உங்களை மாதிரி 4000 ரூபாய் இன்கம் எடுப்பாங்க தானே. அப்படி எடுக்கும் பொழுது கம்பெனி அகைன் உங்களுக்கு ஒரு இன்கம் தராங்க, 4000 ரூபாய் இன்கம் தருவாங்க. ஸோ முக்கியமே நல்ல விஷயமா இல்லையா? அது எதனால கம்பெனி உங்களுக்கு தராங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு கீழே ஜாயின் ஆகுனவங்க யார் மூலியமா கம்பெனிக்கு வந்தாங்க? உங்க மூலியமா தான் வந்தாங்க. உங்க மூலியமா ஒருத்தர் வந்து அவரு மூலியமா ஒருத்தர் வந்து தான் இது எல்லாத்துக்குமே ரீசன் யாரு? நீங்க தான். ஸோ அதனால தான் கம்பெனி வந்து உங்களுக்கு இன்கம் தராங்க. இல்லாட்டி கம்பெனி உங்களுக்கு சும்மா தராங்களான்னு கேட்டா இல்ல. சும்மா தராங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அது ஹராமான ஒரு விஷயம். ஓகேயா? இப்ப நான் சொல்றேன், நீங்க போடுற காசு எங்க போகுது அது முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேயா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப 2000ல ஜாயின் ஆகி நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்டா இன்கம் எடுக்கிறீங்க, நிறைய இன்கம் எடுக்கிறீங்க. நானே இந்த மந்த்ல உண்மை சொல்ல போனா 28,000 கிட்ட நான் வந்து எடுத்துட்டேன். 7 தடவை இந்த மந்த்ல நான் ஜாயின் ஆகி 7 தடவை இன்கம் எடுத்துட்டேன். ஓகேயா? இப்ப எனக்கு என்ன ஆசை? 2000ல தானே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அடுத்த பேக்கேஜ்க்கு நம்ம மாறுவேமே அப்படின்னு சொல்லிட்டு 5000ல நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த அதாவது இதுல போட்டு நீங்க 2000 போட்டு இதுல நிறைய இன்கம் வந்திருக்கும். அதுல தான் நீங்க ஒரு 5000 போட்டீங்க. மறுக உங்களோட கையால நீங்க 5000 போடுவீங்கன்னு கேட்டா இல்ல. நிறைய பேர் நினைச்சு கொள்வாங்க நம்ம அப்ப 5000 10,000 25,000 மறுக மறுக போடுகிறோம். அது உங்களோட விருப்பம் பொறுத்து தான். அதிகமான ட்ரீம்ஸ் இருக்குது, அதிகமா அச்சீவ்மெண்ட் பண்ண வேணும்னு சொன்னா நீங்க நம்ம கம்பெனில அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் ஆகலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிசினஸ் பிளான். நீங்க 2000 பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. உங்களை நம்புற 4 பேருக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த பிசினஸ் பிளானை சொல்ல போறீங்க. அவங்கள ஒரு குழியில தள்ள போறீங்களா? ஒரு ஹராமான விஷயத்துக்கு மாத்த போறீங்க கேட்டா இல்ல. நீங்க எப்படி ஏர்ன் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களையும் ஏர்ன் பண்ண வச்சு நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகே தானே? ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு 12 செட் கிட்ட வந்திருக்கு. பெர்ஃபெக்டான கம்பெனி, நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் மற்ற கம்பெனியோட நம்மளோட கம்பெனியை ரியலைஸ் பண்ணி பாருங்க, அதாவது அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விளங்கும் நம்மளோட கம்பெனியில் நோக்கம் என்ன அந்த விஷயங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பேர் மேட்சிங் இருக்காது. அதாவது மற்றவங்க இன்கம் எடுக்காட்டி உங்களுக்கு இன்கம் வராது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு தருவாங்க. இப்போ மெயினாக எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஓகே சார், எங்களுக்கு ட்ரீம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்களோட ட்ரீம்ஸை நாங்கள் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அதனால நாங்கள் உங்களோட கம்பெனியில் வந்து
ஓகே. உங்களோட கொஷனுக்கு வந்து நான் அகைன் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னுக்கு நான் ப்ரெசன்டேஷன் முடிச்சிடுறேன். அதாவது நம்மட கம்பெனியில் ஜாயின் ஆகி சில பேர் யோசிப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டால், ஓகே சார் நாங்கள் ஜாயின் ஆகுவோம், எங்களை நம்பி ஜாயின் ஆக மாட்டாங்களே அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. 2000 ரூபாவில் உங்களை நம்பி ஜாயின் ஆகிறதுக்கு ஒருத்தவங்க இல்லாட்டி நீங்கள் மக்களோட எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்றதும் யோசிச்சு திங்க் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஒரு கெட்ட கெட்ட விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேரை கூட்டி கொண்டு போறாங்க. நீங்க நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுங்களே. இதுல ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு ஆத்மார்த்த திருப்தி ஒன்று கிடைக்கும். ஷா இப்ப இன்னைக்கு ஒரு 30 பேர் வந்து நாளைக்கே இந்த பிசினஸ்ல இன்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான நன்மைகள் வந்து எனக்கும் சேரும். ஏன்னா நான் வந்து உங்களை ஒரு ஹராமான விஷயத்துக்கு கூட்டி கொண்டு போகல, நல்ல ஒரு விஷயத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு உங்களுக்கு இன்கம் எடுக்க வச்சிருக்கேன். நீங்க அந்த இன்கம் எடுத்து உங்களோட உமாவுக்கு வந்து ஒரு டெப்லெட் வாங்கி கொடுத்தாலோ, நீங்க அதை ஒரு கொப்பி வாங்கினாலோ, நீங்க அதில் சாப்பிட்டாலோ அதுக்கான முழு நன்மை என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிசினஸ் பிளானை கொடுங்க. எத்தனையோ கம்பெனில போயிட்டு 2 லட்சம் 3 லட்சம் 50,000 60,000 சொல்லி ஆட்கள் ஏமாந்து போறாங்க. அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம இல்லாமக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பெனியை நம்ம வந்து உருவாக்கி செஞ்சு கொண்டு போறோம். ஓகேயா? ஸோ அதனால அந்த விஷயங்களை பாருங்க. இப்ப சில பேர் யோசிக்கலாம், இல்ல சரி எனக்கு வந்து 4 பேர் போட்டு ஜாயின் பண்ண இயலாது, என்னைய நம்பி ஒரு 2 பேர் வருவாங்க அப்படின்ட்டு. நீங்க 2 பேர் போட்டாலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அது மூலியமா உங்களுக்கு இன்கம் வரும். ஓகேயா? நீங்க ஜாயின் ஆகி உங்களுக்கு கீழே ஏபி அப்படின்ற 2 நபர்களை ஜாயின் பண்ணி விடுறீங்க. ஏயும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா அவருக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுவாரு, பியும் அவருக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுவாரு. மொத்தம் உங்களோட டீம்ல என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டா 4 பேர் வந்துட்டு உங்களுக்கு அப்பவே இன்கம் வந்துடும். கம்பெனி அப்பவே உங்களோட இன்கம் தந்துடுவாங்க. இல்ல சார் எனக்கு 2 பேர் இல்ல ஒரே ஒருத்தவங்களை தான் என்னால ஜாயின் பண்ணி விட வேணும் அப்படி சொன்னாலும் கம்பெனி உங்களுக்கு இன்கம் தருவாங்க. எப்படின்னு கேட்டா உங்களுக்கு கீழே நீங்க ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி விடுறீங்க, அவங்க உங்களோட ஏயா வருவாங்க. அவங்க அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க, அவங்க உங்ககிட்ட A1 வருவாங்க. என்னதுங்க? சரியா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு இந்த வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு அப்படியே போயிடுறீங்க. 2000 ரூபாய் தானே போனா போகட்டும் அப்படின்ட்டு போயிடுறீங்க. அப்படி இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க உங்களுக்கு கீழே போட்ட அந்த நபர் நல்ல ஆக்டிவா ஒர்க் பண்றவரா இருந்தா அவரு முதலாவது இன்கம் எடுத்ததுக்கு பிறகு அவரு உங்களோட பியா வந்து உட்காருவாரு. அவர் வந்து உங்களுடைய 3வது நபரா வருவாரு. தென் அதன் மூலியமா உங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டு உங்களுக்கே தெரியாம உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வரும். இதுல மெயினா இருக்கிற கான்செப்ட் என்னன்னு கேட்டா நம்மட கம்பெனில 2000 ரூபாவோ அல்லது 5000 ரூபாவோ 8000 ரூபாவோ ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர்ற ஆட்கள் கண்டிப்பா ஒரு தடவை சரி அவங்க அநியாயமா நான் அந்த கம்பெனில போயிட்டு ஏமாந்து போயிட்டேன் இந்த காசு அநியாயமா போயிடுச்சுன்னு சொல்லாத அளவுக்கு இதுன்ற சிஸ்டம் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க 4 பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இல்லை. அது உங்களோட விருப்பம் பொறுத்து. நீங்க 100 பேர் 1000 பேர் எத்தனை பேர் வேணும்னாலும் ஜாயின் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மேக்சிமம் நீங்க நம்மளோட கம்பெனில ஜாயின் ஆகி இன்கம் எடுக்கணும்னு சொன்னா ஒரு 4 பேர் உங்களோட டீம்ல வந்தாங்கனாலே உங்களுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு வரும். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மட ஃபுல் பிஸ்னஸ் பிளான். ஓகேயா? நான் சொன்னேன் தானே உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு 3 வகையில வந்து இன்கம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுல முதலாவது விஷயம் தான் இது. இப்ப இங்கனைக்கு 2000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணி வந்தவங்க இன்னும் வரப்போறவங்க எல்லாமே செய்ய வேண்டிய விஷயம், நீங்க 2000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்க காசு போட்ட ரிசிப்டையும் உங்களுக்கு யார் இந்த பிசினஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கான வெப்சைட்டையும் உங்களை நம்மளோட மெயின் குரூப்ல மீட் பண்ணி உங்களை ஃபுல் கைட் பண்ணுவாங்க. ஓகேயா? நம்மளோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து என்னால எட் பண்ணிக்கொள்ள முடியாம போயிடுச்சு. நீங்க கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க மீட்டிங் முடிஞ்சு போயிட்டு உங்களுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி அது ஆர்டி ஆர்டிக்கல் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே தானே? ஸோ எந்த விதமான விஷயமுமே நம்ம மறைமுகம் இல்லாம தான் செஞ்சு கொண்டு போறோம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்னன்னு கேட்டால் உண்மைக்குமே இந்த கம்பெனியில் ஜாயின் ஆகி இன்கம் எடுத்தவங்க இருக்கிறாங்களா, இன்கம் எடுத்து கொண்டு இருக்கிறாங்களா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டால் உங்களோட வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு நினைக்கிறேன் அவன் வந்து ட்ரிங்கோல இருக்கிற ஒரு பர்சன். அந்த மிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர்சிங்ஸ் ஜாப் செஞ்சு கொண்டு இந்த பிஸ்னஸ் வந்து பார்ட் டைமாக செஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு மிஸ் ஒருத்தவங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 1 மந்த் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து 1 மந்த்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய 2 3 தடவை அவங்க வந்து இன்கம் எடுத்துக்கிறாங்க. ஸோ வெல்கம் மிஸ். உங்களால் உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ண முடியுமா மிஸ் நுஸ்கா? Hi guys, good evening. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. என்னோட நேம் வந்து நுஸ்கா. நான் வந்து இந்த ட்ரைஸ் ட்ரிப்பிளில் ஜாயின்ட் ஆகி 1 மந்த் ஆகுது. இதுக்கு முன்னுக்கும் நிறைய பிஸ்னஸில் ஜாயின்ட் ஆகியிருக்கேன். அதே மாதிரி சான்ரிச் வேற நிறைய கம்பெனிகளில் ஜாயின்ட் ஆகி பெரிய ஒரு அமௌண்ட் எல்லாம் போட்டு ரொம்பவே லொஸ்ட் ஆகியிருக்கேன்.
அது எப்படி சரி இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கோல்டு எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு பேங்க்ல வச்சு அதில் வந்த சல்லியை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் ஜாயிண்ட் ஆகினேன். அதுல இருந்து எனக்கு இப்போ வரைக்குமே இன்கம் ஒன்றும் கிடைச்சதே இல்லை. அப்படி இருக்கும்போது இனி எந்த ஒர்க்குமே வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தான் என்கிட்ட வந்து நஸ்ரீ சிஸ்டர் இந்த கம்பெனி பற்றி சொன்னாங்க. இது நம்மளோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனி தான், ஹலாலான முறையில் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கல, நம்பிக்கையும் இல்லை. ஏதோ நஸ்ரீன் சிஸ்டர் எனக்கு தெரியுன்றதால அவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ஜாயிண்ட் ஆகினேன். நான் ஜாயிண்ட் ஆகி ஒரு 1 வீக்லேயே வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இன்கம் எடுக்க வச்சாங்க நஸ்ரீன் சிஸ்டர். அது பிறகு எனக்கு வந்து இதில் நம்பிக்கையும் வரல, இன்ட்ரெஸ்ட்டும் மீக்கலை. அது பிறகு எனக்கு டைமும் போதாமல் இருந்ததால் ஸ்டடி பண்ணி கொண்டு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு ரிம்சான் சார் வந்து என்னையும் கைட் பண்ணி என் டீமாக்களையும் கைட் பண்ணி என்னையும் செகண்ட் இன்கம் எடுக்க வச்சாங்க. இன்ஷால்லா இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதிரி அடுத்த இன்கம் வரத்துக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நான் மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கேன். இதனால் வந்து கம்பெனிக்காக நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் ஈக்குது. ரொம்ப ஈஸியாக ஆகிக்குது எனக்கு இந்த ஒர்க்கை பண்ணி கொண்டு ஸ்டடி பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூமில் நிறைய பேர் இருக்கீங்க. அதோட ட்ரீமர்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற குரூப்பில் இருந்து நிறைய பேர் ஜாயின்ட் ஆகிக்கிங்க, ரொம்ப ஹாப்பியாக ஆகிக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னையை நம்பி நிறைய பேர் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கில் ஜாயின்ட் ஆகிங்க. இன்ஷா அல்லாஹ் என்னையை நம்பி ஜாயின் ஆகினதுக்காக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இன்கம் எடுக்க வைப்பேன். எகெயின் தேங்க்யூ ஸோ மச் ரின்சான் சார் அண்ட் நஸ்ரீன் சிஸ்டர். ஓகே மிஸ், வெல்கம். இன்னும் நீங்கள் அதிகமான முறையில் ஏர்னிங் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்மளும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இந்த மாதிரி கைஸ், இந்த மாதிரி நம்மட கம்பெனியில் ஜாயின் ஆகினா நிறைய ஆட்கள் லாஸ்ட் டைம் நடந்த மீட்டிங்கில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இன்கம் ஒன்று எடுக்க வைக்கலாம். சரி, இன்கம் எடுத்து வைக்கிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் சோசியல் மீடியாஸ் லிங்க் வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுலேயும் வந்து நீங்கள் நம்ம கம்பெனியை பற்றி தானே எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகேயா? ஸோ நான் இன்னைக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்மட கம்பெனியில் நீங்கள் எப்படி ஜாயின் ஆகணும், என்ன பண்ணினா இன்கம் வரும், உங்களோட ட்ரீம்ஸ் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொள்ளாமா, இந்த எல்லா விஷயமும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஓகேயா? இன்னமும் கூட நிறைய பேருக்கு என்ன நடக்கும், கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். உண்மைக்குமே இதுல வந்து இன்கம் எடுக்கலாமா? இப்ப சில பேருக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டா, என்கிட்ட ஆட்கள் கேட்கிற ஒரு விஷயம், இது பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், ஏன் இது பொய்யான விஷயம் அப்படின்ட்டு. இல்ல, 2000 தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமா அப்படின்ட்டு. அப்ப நான் டிரெக்டா அவங்கள்ட்ட சொல்ற ஒரு விஷயம், ஓகே பிரச்சனை இல்லை, நீங்க 25,000 ருபீஸ்லேயே ஜாயின் ஆகுங்க, அதுல நீங்க லட்சக்கணக்கில் ஏர்னிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப அவங்க இல்ல சார், எனக்கு அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஸ்ரீலங்காட மக்கள், நம்மட மக்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம படிச்ச ஆட்கள் தொடக்கம் பாமர மக்கள் வரைக்கும் எல்லாத்தாலையுமே, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து எல்லாத்தாலையுமே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்தாலையுமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா சொல்றோம். ஸோ அதனால நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து நம்மளோட ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட வந்து பிசினஸ் கான்செப்ட், இதுதான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஓகேயா? ஸோ இதுக்கு பிறகு நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்க செட்டிங்ல எனக்கு செக் பண்ணலாம். நான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து அதுக்கான விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அகமத் என்று சொல்லி, முர்ஷித் அகமத் என்று சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, சார் நான் ஏஎல் செகண்ட் சைட் படிக்கிறேன் ஸ்டூடெண்ட், பட் 1 hour or 2 hour ஒர்க் செய்ய இயலுமா அப்படின்ட்டு. மாஷா அல்லாஹ், அது பெரிய ஒரு விஷயம். 1 hour அப்படின்றது வந்து உண்மைக்குமே பெரிய ஒரு விஷயம். 1 hour இல்லாட்டி 2 hour, நீங்க டெய்லி 2 hour வேணாம், நீங்க டெய்லி 1 hour நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு சொன்னாலே ஒரு 3 daysக்கு ஒருக்கா 4000 இன்கம் நீங்க எடுக்கலாம். 2000 நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. 2000 பேமெண்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி 1 hour என்ன பண்ணாலும் 1 hour நான் இந்த பிஸ்னஸ்க்கு நான் கன்சல்டேஷன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. 3 daysக்கு ஒருக்கா, ஒரு ஃபர்ஸ்ட் 1 month 3 daysக்கு ஒருக்கா நீங்கள் 4000 இன்கம் எடுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 25,000 இல்லாட்டி 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் எடுத்ததுக்கு பிறகு உங்களோட பேக்கேஜை நீங்கள் 5,000க்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஓகேயா? அப்படி நீங்கள் செஞ்சு ஒர்க் பண்ணலாம். வேறு இது சைடு டவுட்ஸ் இருக்குதா? ஓகே சார், இன்னும் 3 ways இருக்குன்னு சொன்னீங்க தானே, அது எல்லாம் என்ன வழி ப்ளீஸ் சொல்ல முடியுமா? ஏர்ன் பண்ண வேற என்ன வழி? ஓகே, வேற என்ன வழி அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக நீங்கள் நம்ம கம்பெனியில் வந்து செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். இன்னொரு வழி இருக்கு என்னன்னு கேட்டால், அது நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இப்ப நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு விஷயம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஸ்டடி பண்றவங்கல இருந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா லேப்டாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவை. இந்த மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்ற ஆசை இருக்கும், இல்லாட்டி நல்ல ஃபோன் வாங்குற ஆசை இருக்கும், பைக் வாங்குற ஆசை இருக்கும், அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ நம்மட கம்பெனியில் நம்ம ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம எது பண்ணாலும் இந்த ஹராம் அப்படின்ற விஷயம் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்றோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் ஒன்று வேணும்னு வச்சுக்கொள்வோமே. ஓகேயா? ஸோ லேப்டாப் ஒன்று வேணும். அந்த லேப்டாப் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த லேப்டாப் வந்து 50,000 ரூபாய்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? நீங்க நம்மகிட்ட சொல்றீங்க, நான் இந்த 50,000 ரூபாய் இன்கம் எடுத்துக்கொள்றதுக்காக தான் நான் வந்து இந்த பிசினஸ்ல ஜாயின் ஆகுறேன், இந்த லேப்டாப் எடுத்துக்கொள்றதுக்காக தான் இந்த பிசினஸ் வந்து ஜாயின் ஆகுறேன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப நம்ம உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, 2000 நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க இதுல ஏர்னிங் எடுப்பீங்க தானே. ஏர்னிங் எடுத்து அந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு நீங்க ஏர்னிங் எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, அந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு தந்துரும். விளங்கிச்சா? அதாவது லேப்டாப் வந்து அது எல்லா கம்பெனி இப்போ நீங்க வந்து டிரெக்டா அந்த டீலர் கிட்டயோ அல்லது ஏரியா டீலர் கிட்டயோ சேல்ஸ் மேனேஜர் கிட்டயோ நீங்க வாங்க போறதில்ல. நம்ம டிரெக்டா அந்த லேப்டாப் கம்பெனிலேயே நம்ம பேசி அதுக்கான பெர்ஃபெக்டான அந்த சரியான அமௌண்ட் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி தந்து அதை வந்து நீங்க ஏர்னிங் எடுக்கிறதுக்கு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு யாரு கேட்டா, ம், ஓகே, ஷெரீன் அந்த கொஷனை இப்போ ஷெரீன் என்று ஒருத்தவங்க வந்து அந்த கொஷனை கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஷெரீன் என்ன பண்றாரு, ஷெரீன் ஃப்ரெண்டுக்கு வந்து லேப்டாப் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஷெரீன் ஃப்ரெண்டு நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணி விட்டாரு. அவங்களோட ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா லேப்டாப் வந்து வாங்குறாங்க. இப்போ லேப்டாப்ட பிரைஸ் வந்து 40,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எவ்வளவுக்கு ஷெரீன் வந்து நம்ம கம்பெனி கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா 45,000 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். வட்டி இல்லாத இலகு தவணை கொடுக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம விஷயம். ஸோ இந்த 45,000 ரூபாவில் லேப்டாப் வந்து 40,000, பேலன்ஸ் 5,000 ரூபாய் லாபம் கொண்டு இருக்குமா இல்லையா? அந்த 5,000த்துல ஷெரினுக்கு 2,500 ரூபாவும் கம்பெனிக்கு 2,500 ரூபாவும் லாபம் வந்து பகிர்ந்தளிக்கப்படும். ஸோ இப்படியும் நீங்க வந்து earn பண்ணலாம். ஆனால் நீங்க எது பண்ணிட்டு செஞ்சாலுமே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். இப்ப நடைமுறையில இருக்கிற விஷயம் வந்து இதுதான். அதாவது நீங்க ஜாயின் ஆகி உங்களுடைய 4 நபர்களுக்கு நம்மட கம்பெனியை வாய்மொழி மூலமா விளம்பரப்படுத்தி இன்கம் எடுக்கணும். ஓகே, அது வந்து கட்டாயம் மஸ்ட். ஓகே, உங்களுக்கு வேற ஏசி டவுட்ஸ் இருக்குதா? நாங்க ஒர்க் செய்யற டைமே இன்கம் வருமா? கண்டிப்பா இன்ஷால்லா. இப்ப 8:30 மணிக்கு இந்த ஜூம் முடியும்னு வச்சுக்கோங்களேன். 8:30 மணிக்கு முடிஞ்சு நீங்க 9 மணிக்கு நீங்க பிசினஸ்ல ஜாயின் ஆகி 9:10க்கு உங்களுடைய 4 நபர்கள் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 9:11க்கு உங்களுடைய அக்கௌண்ட்க்கு காசு வந்துடும். அப்பவே காசு வந்துடும். அதை நீங்க என்ன பண்ணலாம் கேட்டா வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். நேத்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபீட்பேக் வந்திருக்காங்க. ஒரு மிஸ் ஒருத்தவங்க பாத்திமா நிலாவோ ஏதோ ஒரு மிஸ் ஒருத்தவங்க அவங்க ஜாயின் ஆகி அன்றைக்கே இன்கம் எடுத்து கொண்டாங்க. அந்த விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேயா? வேற ஒருத்தர் கேட்டிருக்கா, சார் நான் ஓஎல் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய பீப்புள் பார்ட் டைம் ஒர்க் சர்ச் பண்ணாங்க, ஒரு லிங்க் மூலமாக கிடைச்சிது, நானும் 2000 பே பண்ணி குரூப்பில் ஹெட் ஆகிட்டேன், பட் 4 மெம்பர்ஸ் ஹெட் பண்ண சொன்னாங்க, யாரும் நம்பி சேர மாட்டாங்க, என்ன பண்ண சார், வேற என்ன வழி இருக்கு? ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறதுக்கு இது நீங்கள் மட்டும் தனியாக பண்ண போகிறது இல்லை. ஓகே, நம்மளோட சேர்ந்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேயா? உங்களுக்கான டீம் சப்போர்ட் 100% உங்களுக்கு இருக்கும். டீம் சப்போர்ட் உங்களுக்கான உங்களை யார் இந்த பிஸ்னஸ்க்கு ஜாயின் பண்ணி விட்டாங்களோ நீங்கள் அவங்களோட பேசுங்க. இன்னும் வேணுமெனிச்சுன்னா நீங்கள் நம்மளோடையும் கண்டக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலாம் அது வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி தருவோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளை நம்பி ஜாயின் ஆகும் பொழுது நீங்கள் யாருக்கிட்ட பேசணும், உங்களோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட பேசணும், அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லணும், எல்லா விஷயமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கைட் பண்ணுவோம் உங்களை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். ஓகேயா? உங்களுக்கான அவங்கள நீங்கள் இன்விடேஷன் எடுக்கிறது அந்த மாதிரியான எல்லா விஷயமும் அதான் ஃபாத்திமா இணையா அவங்க வந்து மெசேஜ் போட்டுக்கிறாங்க. எஸ் சார், நான் தான் அந்த இன்கம் எடுத்தேன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் இன்கம் எடுத்தவங்க, ஒரே நாளில் ஜாயின் ஆகி ஒரே நாளில் இன்கம் எடுத்தவங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. வேற எது சைடு டவுட் சீக்குதா யாருக்காவது? ப்ரோ, நான் கேம்பஸ் ஒன்றில் ஒர்க் பண்ணுறேன், 5 PM அப்புறம் ஒர்க் பண்ணலாமா? இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்கள் 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். எந்த டீம்லையுமே மദ്രஸாலேருந்து ஜாயின் ஆகினவங்க, கேம்பஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ஜாயின் ஆகினவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நைட் டைமோ அல்லது பகல் டைம் தான் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த டைமை நீங்கள் வந்து சரியான மாதிரி நம்மகிட்ட சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரியான டீம் ஆட்கள் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. நானும் நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து உங்களை கைட் பண்ணி உங்களுக்கான இன்கம் வந்து எடுத்துறது வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். ஓகேயா? சார், ஃபெஸ்ட் ஒர்க் வந்து மெம்பர் செட் பண்ணுறதா? எஸ், கண்டிப்பாக. ஃபெஸ்ட் ஒர்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் நம்மட கம்பெனியை வாய்மொழி மூலமாக உங்களுடைய 4 நபர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ சார், ஆல் கிளியர். ஓகே, இதுதான் விஷயம். என்னன்னு கேட்டால்
ஓகே, 4 மெம்பர்ஸ் எட் பண்ணினா மட்டும் போதுமா சார்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றும் பண்ண தேவையில்லையா? இல்லை அப்படின்னு கேட்டா நீங்க இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய கான்செப்ட் என்ன, மற்றவங்களுக்கும் ஓகே, மற்றவங்களுக்கும் ஜாயின் பண்ணி, அதாவது நம்மளும் இன்கம் எடுத்து மற்றவங்களுக்கும் இன்கம் எடுத்து கொடுக்குறது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகேயா? ஸோ நீங்கள் அந்த 4 மெம்பர்ஸ் செட் பண்ணினோட்டி உங்களுக்கு வந்து இன்கம் கிடைச்சிடும். ஓகேயா? நம்மளை நம்பித்தானே அவங்க வந்து ஜாயின் ஆகியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி என்னைய நம்பி ஜாயின் ஆகுவீங்களோ அதே மாதிரி உங்களை நம்பி தான் அவங்களும் ஜாயின் பார்ப்போம். நம்ம எல்லாருமே சேர்ந்து, நானும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இன்கம் எடுக்க நம்ம ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஓகேயா? ஸோ அடுத்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த ரைஸ் ட்ரிபிள் பிரைவேட் லிமிடெட் மூலியமா நிறைய விஷயங்களை வந்து நடக்க இருக்குது. ஆர்டிஎஃப் அகாடமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஎஃப் ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா நிறைய ஆர்டிஎஃப் சேரிட்டி அப்படின்ற ஒரு என்ஜிஓ ஒன்று நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் சோசியல் ஒர்க் பண்ண பிடிக்கும் அப்படின்ட்டு சென்டா அப்படின்ட்டு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ, சோசியல் ஒர்க் பண்ண விருப்பம், யார் யாருக்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம், இந்த பிஸ்னஸ் மூலியமா ஜாயின் ஆகி ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்யறதுக்கு தயாரான முறையில் நம்ம இருக்கிறோம். நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில ஒரு ஆளாக ஜாயின் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்றது, நம்மளோட கம்பெனியில் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய காரியங்களை வந்து நம்ம செய்யறதுக்கு இருக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் குழம்பி போயிடுவீங்க. அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நம்மளோட வாங்க. வந்து நம்மளோட பயணிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஓகேயா? யார் நம்ம தளபதியோட ஸ்டைலில். ஓகேயா? தளபதி நோனிக்கு நீங்கள் அதை பெரிய இதாக எடுத்துக்க வேணாம், சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஓகேயா? ஓகே, ஒரு ஊரில் ராஜா அப்படின்ற ஒரு பர்சன் ஒன்று இருந்தார். அவருக்கு வந்து நிறைய கடன் தொல்லை அதிகம். அதாவது நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். தயவு செஞ்சு யாரும் கிறுக்காதீங்க, யாரும் சின்ன பிள்ளைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேரில் விளையாண்டு கொண்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து. ஓகே, என்னென்னு கேட்டால், நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்சனலாக எனக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அந்த கதையை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ராஜா அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தார். அவருக்கு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், நிறைய கடன், வட்டி கடன், நிறைய பிரச்சனைலாம் ஆள் மாட்டிட்டார். சரியா? கடவுள்கிட்ட போயிட்டு டெய்லி வேண்டார், எனக்கு எது சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க, எது சரி ஒரு வாய்ப்பு ஒன்று தாங்க அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஓகேயா? ஸோ அடுத்த விஷயம், அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் இப்போ முடிவெடுக்கிறாரு, நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு பிறகு வாழ தேவையில்லை. இருந்துச்சுன்னா அவங்களோட ஒய்ஃபும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவர் மட்டும் தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ நம்ம போயிட்டு செத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு மாமரத்துக்கு கீழே போயிட்டு நின்று யோசிக்கிறாரு. ஓகே, நம்ம இப்போ செத்துருவோம் அப்படின்ட்டு செத்து தூக்கு கயிறுலாம் போட்டு அவர் வந்து ரெடி ஆகும் பொழுது, குதிக்க ரெடி ஆகும் பொழுது சத்தம் ஒன்று வருது. ராஜா நிறுத்துங்க, ஸ்டாப் அப்படின்ட்டு ஒரு சத்தம் ஒன்று வருது. ஸோ அவர் பார்க்குறாரு, இது கதை தானே, அதனால நீங்கள் நம்பணும். ஸோ அவர் வந்து பார்க்குறாரு, அங்கே வந்து தேவ தூதர்கள் வர்றாங்க, ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஓகே ராஜா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தாரோம், நீங்கள் அப்படியே போங்க, போகும் பொழுது உங்களோட கண் முன்னுக்கு ஒரு விஷயம் ஒன்று தோன்றும், நீங்கள் அந்த விஷயத்த பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. இப்போ ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா, நமக்கு வந்து கடவுள் வந்து கண்ணை திறந்துட்டாரு, நமக்கு வந்து இனி நல்ல காலம்தான், வசந்த காலம்தான் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போறாரு. அந்த திசையை நோக்கி நடந்து போறாரு. அங்க போனா ஒரு 6 அடிக்கு பெரிய பாம்பு ஒன்று அவர் காங்குறாரு. ஓகேயா? அந்த பாம்பை கண்டோட்டியே அவர் 2 3 ஸ்டெப்ஸ் அப்படியே பெக் வந்துட்டாரு, பின்னுக்கு நடந்து வந்துட்டாரு. அப்பதான் அவருக்கு அப்ப அவர் யோசிக்கிறார், அடப்பாவி, நம்மளே சாகத்தானே போனோம், பேசாம நம்ம அப்படியே செத்துருப்போமே, இந்த பாம்பு கொதி தான் நம்ம சாக போறோமா அப்படின்ட்டு. இல்ல, அப்ப அவருக்கு அந்த என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, பயந்து பயந்து அப்படியே பின்னுக்கு போறாரு. அந்த பாம்பும் மெது மெதுவா போக போகுது, புத்து உள்ளுக்கு அந்த பாம்பு போக போகுது. அப்ப ராஜா யோசிக்கிறாரு, நம்ம சாகத்தானே போனோம், நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இப்ப கடவுள் என்ன சொன்னாரு, அந்த விஷயத்த நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்னு சொன்னார் தானே. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருங்கிட்ட, நம்ம எப்படி சரி பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு முன்னுக்கு போறாரு. மறுக பயம் வருது, பின்னுக்கு வராரு. அப்படியே பாம்பு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு புத்து உள்ளுக்கு போகுது. அப்படியே ராஜா முன்னுக்கு போறாரு, பின்னுக்கு வராரு, முன்னுக்கு போறாரு, பயத்துல பின்னுக்கு வராரு. கடைசியா ராஜா ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறாரு. என்னன்னு கேட்டா, பரவாயில்ல, இது மூலமா நம்ம செத்தாலும் பரவாயில்ல, எப்படி சரி இதை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த பாம்பு விட்டு வாளை வந்து அவர் பிடிக்கிறாரு. பிடிச்சோட்டி அந்த வாள் அப்படியே கலந்து வந்து அவரோட கையில ஒரு பெரிய தங்க கட்டியா மாறிடுது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அவர் யோசிக்கிறாரு, அநியாயமா நம்ம தலையவே புடிச்சிருக்கலாமே, வாழை பிடிச்சதுக்கு பதிலா தலையவே புடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியில நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா, இந்த ரைஸ் டேபிள் ஸ்டார்ட் பண்ண எனக்கு விஷயம் தெரிஞ்சோட்டியே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நான் பாம்பினுடைய தலையவே பிடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து 2, 3 தடவை மீட்டிங் வந்து வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க என்ன உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பயமா இருக்கு, பெக் ஆகுறீங்க, எகைன் வர்றீங்க, பெக் ஆகுறீங்க, எகைன் வர்றீங்க. ஸோ இப்படி இருக்காம நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. என்ன போனா ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு லொஸ்ட் ஆகுன்னு சொன்னா வெறும் ரூ. 2000 மட்டும்தான் லொஸ்ட் ஆகும். ஆனா இது சக்சஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னா உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த சீக்ரெட்டை நான் திங்க் பண்ணினேன். ஸோ அதனால நான் வந்து இந்த பாம்போட்டு தலையவே பிடிச்சிட்டேன். நீங்களும் தலையவே பிடிக்கணும் அப்படின்றது நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் வந்து சொன்ன ஒரு விஷயம். ஸோ உங்க வேற யாருக்காவது இந்த பிஸ்னஸ் சம்பந்தமான இன்னும் தகவல்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட நண்பர்கள் யார் மூலியமா நீங்க இன்னைக்கு வந்தீங்களோ அவங்கள வந்து நீங்க கண்டுகொள்ளுங்க. சார் உங்களோட டெலிஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஓகே, நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம் இந்த நம்பரை. சார் ஃபோன்லயா இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபோன்லேயே ஒர்க் பண்ணலாம். நானும் ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கிடைக்க இன்கம் வர வர தான் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து நான் இன்கம் எடுத்து தான் லெனோவோ ஐடியா ஃப்ளெக்ஸ் 5 நான் லேப்டாப் ஒன்றும் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? என் ஃபோன் நம்பரை கேட்டவருக்கு மட்டும் நான் வந்து என் ஃபோன் நம்பரை சொல்கிறேன். நீங்கள் யார் மூலியமாக இங்கே வந்தீங்களோ அந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் என்னையோட பேசுங்க. ஓகேயா? நோட் 7430528818. ஓகே, நோட் 7430528818. என் பேர் ரிம்ஸா, நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ, இந்த ஜூம் லிங்க்கை உங்களுக்கு யார் ஷேர் பண்ணினாங்களோ, இது சரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் எட்மின் மூலமாகவோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்திருப்பீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபெஸ்ட் இந்த மீட்டிங் முடிஞ்சோட்டியே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஃபெஸ்ட்டாக போயிட்டு தேங்க்யூ சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. என்னச்சுன்னா நம்மளோட ரிலேட்டிவ் ஆட்கள் கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சான்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அஹ், உம், ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு போயிட்டு தேங்க்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், எப்படி நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், இதில் இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அவங்கள்ட்ட கிளியர் பண்ணிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து நாளைக்கு ரொம்ப டைம் வேணாம். ஓகே, இன்னையிலேருந்தே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை முடிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நாளைக்கு 2000 பேமெண்ட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க நாளையிலேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. ஓகேயா? அடுத்த விஷயம், நீங்கள் தனியாக பண்ண போகிறது இல்லை. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்விடேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களும் இந்த ஜூமுக்கு வந்து நீங்கள் என்னன்னு கேட்டால் நீங்களும் அந்த ஜூமுக்கு அவங்கள வெல்கம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களும் இந்த ஜூமை ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான ஃபுல் கிளியர் கிடைச்சிடும். நீங்கள் ஒரு 10 பேரை உங்களோட 10 ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூமுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஜூமில் அவங்களுக்கு ஃபுல் கிளியர் கிடைச்சிடும். அந்த 10 பேரில் நமக்கு 5 பேர் சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்கு தேவை 5 பேரா இல்லை, 4 பேர் தான் தேவை. 4 பேர் வந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இதே ருட்டீனாக நீங்கள் பண்ணி கொண்டு போங்க, உங்களுக்கு இன்கம் ஒன்று கிடைக்கும். ஓகேயா? ஸோ வேறு விஷயங்கள் எதுவுமே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை. நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுத்து ஃபுல் கிளியர் வந்து நம்ம பண்ணிட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு யாரை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கொண்டு பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ மீட்டிங் வந்து நம்ம இன் பண்ணுவோமா? எல்லாத்துக்குமே ஓகேயா? நம்மளோட பிஸ்னஸ் பிடிச்சிக்குதா? என்ன மாதிரி? ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு போங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். உங்களோட சக்ஸஸுக்காகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் நான் வந்து உங்களை விஷ் பண்ணுறேன். ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக மெசேஜ் போட்டிருக்கார், ஜசாகல்லா ஃபார் ப்ரொவைடிங் அஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மைக்குமே இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதனால சரியான முறையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்ட எந்த ஸ்பீச்சை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டதுக்காக நான் வந்து உங்களுக்கு தேங்க்யூ பண்ணிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்மளோட ஃபேமிலியில் ரைஸ்டபிள் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய சர்ப்ரைஸான நிறைய விஷயங்கள் காத்து கொண்டு இருக்குது. ஓகே, உங்களுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு வெயிட் பண்ணுது, உங்களுக்கான ரிச்சான ஃப்ளவர் பொக்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுது, உங்களுக்கான ஸ்டார், உங்களுக்கான கோல்டு, உங்களுக்கான அவார்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ அதை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காம நீங்கள் நம்மளோட வந்து ஜாயின் ஆகுறீங்க என்று நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.